ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 கல்பாசி, ஒரு அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்து வெடித்து வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். அரைச்ச வெங்காயத்தோட பச்சை வாசனை போக கொஞ்சம் டைம் எடுக்கும். வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். போனதுக்கப்புறமா நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தக்காளியை அரைச்சி நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன். அந்த டொமேட்டோ க்யூப்ஸ் தான் இது. இதெல்லாம் சேர்த்து இந்த தக்காளியோட பச்சை வாசனையும் போகணும். இதெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெந்தயக்கீரையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஏன்னா மசாலாவோட அப்போ தான் அது சேரும். வெந்தயக்கீரை ஒரு பெரட்டினதுக்கப்புறமா இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். குருமா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இங்கே எல்லாருக்கும் நாங்கள் 4 பேர் இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா போடுங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு இந்த குருமா இந்த கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். திக்னஸ்னாக்கா நம்ம இப்போ காரக்குழம்புலாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போடும்போது தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு திக்னஸ் வரும் இல்லையா, அந்த திக்னஸ் நான் சொல்கிறேன். ஸோ இதை மூடி போட்டு வைக்கும்போது அடிக்கடி திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது கொதிக்கிறதுக்குள்ளே மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய் மசாலா, அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு நம்ம சொன்னோம் இல்லையா காரக்குழம்புன்னு சொல்லிட்டு அந்த திக்னஸ்க்கு வந்துடுச்சு. இதில் இப்போ அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி விட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி கலந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடணும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இதை கலந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் இருக்குது பார்த்திங்களா, அந்த நேரத்தில் நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நாங்கள் சாப்பிடுவோங்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது வேணான்னா கூட விட்டுடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து 2 நிமிஷம் வேக விட்டுட்டு அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஏன்னா உருளைக்கிழங்குல அந்த மசாலாவோட ஃப்ளேவர் இறங்கிறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போதும். இது கொதிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் பொடியாக நறுக்கி போட்டு சேர்த்து பொடியாக நறுக்கி சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான வெந்தயக்கீரை உருளைக்கிழங்கு குருமா ரெடி. உருளைக்கிழங்கு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல திக்காக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்